டாக்டர் சுமன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்துல? ஏறக்குறைய மக்கள் தீர்ப்பளித்து முடிச்சிட்டாங்க. இந்த மக்களினுடைய தீர்ப்புக்கு பிறகு இறுதி கட்டத்தில் ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? அது மக்கள் மத்தியிலும் ஒரு மனநிலை இருக்கும், அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் மத்தியிலும் மனநிலை இருக்கும் இல்லையா? இப்ப என்ன மாதிரியான மனநிலை கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பிறகு இருக்குது? முதல்ல வந்து எதுக்காக இது 4ஆம் தேதி வரைக்கும் இழுத்தாங்கன்னு தெரியல. 29ஆம் தேதி போலிங் முடிஞ்சிருச்சு. 30/1 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ எண்ணிக்கை முடிச்சிருந்தாங்கன்னா இந்த வீக்கெண்டோட இந்த சஸ்பென்ஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த வாரத்துக்கு வரைக்கும் இழுக்கிறாங்க. அது தேர்தல் ஆணையம் நிச்சயமா தவிர்த்திருக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எல்லாருக்குமே வந்து எனக்கு இன்னொரு விஷயம், தேர்தல் முடிஞ்சு ஒரு அரசு அமைக்கப்பட்டால் டிவி சேனல் டிபேட்டுக்கு என்ன பண்றது டாபிக் இது. இதுதான் எனக்கு இப்போ முக்கியமான ஒரு கவலையா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இதை வச்சு ஓட்டியாச்சு. முதல்ல ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் யாருடன் கிடைக்கும் சார். ஏன் சார் எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துறீங்க சார்? எங்களுக்கு எனக்கு என்ன பயம்னா, ரியல் இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற கவலை. கண்டிப்பா கிடைக்கும் சார், எல்லாம் நம்பலாம் சார். ஆட்சி கிடைக்கும்னே பலர் நம்புறப்ப எங்களுக்கு டாபிக் கிடைக்காத சார். சரி, டாபிக் இப்போ முக்கியமான இதுக்கு வந்துடலாம். விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவது இல்லை. அது வந்து உறுதியாக நான் நம்புகிறேன், பலரும் அதை நம்புகிறார்கள். அவர் எவ்வளவு ஓட்டு எடுக்க போறாருங்கிறது தான் இஷ்யூ. அந்த பிரதீப் குப்தாவுடைய போல சேஃபா டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டுடே சாணக்கியா என்ன பார்த்தாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாயங்காலம் எக்ஸிட் போல போட்டாங்க. இவங்க பார்த்தாங்க அடுத்த நாள் எக்ஸிட் போல போடுறேன் அப்படின்னு போட்டு 63 சீட்டு தாவேகாவுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு போட்டு ஒரு போல கொடுத்துட்டாங்க. இது யாருமே வந்து மெத்தடாலஜி டீடைல்ஸ் எதுவும் கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தாவேகா ஆட்சிக்கு வராதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை சுமன் சார் சொல்றாரு. லாஜிக் இருக்கும் இல்லையா அதுல? தாவேகா ஆட்சிக்கு வராதுங்க. எப்படி சார் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஆனா அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்களே. கான்ஃபிடென்ட்டா இருக்கட்டும் சார். நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்றேன். இல்ல அதுக்கு தான் லாஜிக் புள்ளி கேக்குறேன் நான். லாஜிக்கல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரித்திரத்தில் இது நடந்தால் இது முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒன்று. 2வது முறைன்னு எடுத்துக்கங்க. என் டி ராமராவ் வந்தாரு. அந்த என் டி ராமராவ் ஒரு பைபோலார் பாட்டு. என் டி ராமராவுக்கு 3 மும்முனை போட்டி கிடையாது. ஸ்ட்ரெயிட் டிடிபி காங்கிரஸ், அதுல டிடிபி ஜெயிச்சாங்க. இது அந்த மாதிரி இல்ல, மும்முனை போட்டி. 2வது, எல்லாரும் வந்து ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல வரலையா? ஆம் ஆத்மி கட்சி 2017 போட்டி போட்டாங்க பஞ்சாப்ல, 20 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்த 2022 எலெக்ஷன்ல தான் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. சோ அவங்க ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆட்சிக்கு வந்த மாதிரி கிடையாது. டெல்லியிலயும் அப்படி நடக்கல. டெல்லியில ஆம் ஆத்மி போட்டி போடுறாங்க. முதல் எலெக்ஷன்ல 27 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல தான் ஆட்சி. சோ பிளீஸ், முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து, அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஓராண்டில் தொடங்கி, அதுவும் இவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடை போன்ற இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ஒரு ஆட்சிக்கு வர முடியும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. Having said that, ஒரு உதாரணத்துக்கு 15% ஓட்டு எடுக்கிறார், இல்ல 20% ஓட்டு எடுக்கிறாருன்னா அதுவே வந்து ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்டா இருக்கும். எங்க திரு விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவோ முயன்று 10% தாண்ட முடியல. வேறு எந்த ஒரு கட்சியும் 3வது அணி நாங்கள் என்று வந்து 10% தாண்ட முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 15% எடுத்தாலோ 20% எடுத்தாலோ இட் இஸ் a remarkable performance. ஆமாங்க சார். இப்போ நீங்க சொல்றது புரியுது. இப்போ அதிகபட்சமா வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமா ஒரு 18% இடங்கள் தொகுதிகள் வந்து வாக்கு வங்கி வாங்கி அதுல ஒரு 10 சீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? அப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்க தானே கிங் மேக்கரா மாறுவாங்க. அப்ப அது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மூவா இருக்கும் இல்லையா சார்? இல்ல, இப்போ 10 சீட், ஒரு பேச்சுக்கு 10 சீட் வந்தாலும் அவர்கள் கிங் மேக்கராக இருக்க வேண்டும் என்று கம்பல்ஷன் கிடையாது. ஒருவேளை திமுக மெஜாரிட்டி வந்ததா, அதிமுக மெஜாரிட்டி வந்ததுன்னா கூட்டணி, நான் அதிமுக திமுக தனியா சொல்லல, அந்த கூட்டணியோ இந்த கூட்டணிக்கோ மெஜாரிட்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த உதாரணத்துக்கு திமுக பிரமாதமா செஞ்சாங்கன்னா, அதிமுக எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா தாவேகா 10 சீட் எடுத்து ஒண்ணும் நடக்காது. அதே மாதிரி வயசு வருஷா அதிமுக பிரமாதமா பண்ணா திமுக டோட்டல் குறைஞ்சிருச்சுன்னாலும் அந்த 10 சீட் வாங்கினதுல ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. பட்
நிச்சயமாக அந்த கட்சிக்கு அது பெரும் ஒரு ஒரு ஜோஷ் கொடுக்கும். ஏன்னா முதல் தேர்தலில் வந்திருக்கோம் 18% 20% ஓட்டு வாக்கு வங்கி எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல சரித்திரத்திலே நடந்தது இல்ல. ரெண்டாவது, நீங்க ஏடிஎம்கேவோட கம்பேர் பண்ண முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் 20 ஆண்டு காலம் அரசியலில் இருந்துட்டு வந்தவர். இவர் இப்பதானே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே இது. எம்ஜிஆர் முன்னாடி எம்எல்ஏ இருந்தார் இல்ல. சோ இது அதை நான் அந்த பேரலையோட நான் எடுத்துக்க மாட்டேன் சார். அப்போ இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்குவேன் சார்? அப்போ இப்ப விஜய்க்கோ அல்லது தாவேக்காவுக்கோ ரொம்ப ஹைப் கிரியேட் பண்றாங்களா? ஆனா நம்ம கடந்த காலங்களில் பார்த்த அதே தேர்தல் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப உச்சியில வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்களா? நான் உறுதியாக நம்புறது வழக்கமான ஒரு தேர்தல். திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் ஒரு போட்டி. இதில் இருவருக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். யார் ஜெயித்தாலும் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல அவர்கள் வெற்றி பெறக்கூடும். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சிக்னிபிகன்ட் டிஸ்ரப்டராக உருவாகிறார். டிஸ்ரப்டர்னா அது ஸ்பாயிலருங்கிற பேர் வச்சுக்கலாம், டிஸ்ரப்டர்னு பேர் வச்சுக்கலாம், எதை வேணா அழைக்கலாம். வாக்குகளை பிளவுபடுத்துவதில் விஜய் ஒரு சாதனை படைக்கிறார். 15%, 18%, 20% வாக்குகளை எடுக்கிறார். இப்ப அங்கதான் சார் சந்தேகம் வருது. ஒருவேளை வாக்குகளை பிளவுபடுத்தினால் என்பது என் நம்பிக்கை இல்ல சார். வாக்குகளை பிளவுபடுத்தினால் அது கட்சிகளுக்கு பாதகமாக மாறுமா மாறாதா? கட்சிகளுக்கு நிச்சயமா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரு பெரும் கட்சிகளும் சிந்திக்கணும். ஏன் இந்த இளைஞர் எல்லா இளைஞர்களையும் முட்டாள்கள் என்று மட்டும் நம்ம கூற முடியாது. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா நானே சொல்லியிருக்கேன். எனக்கு கவலை அளிக்கிறது விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால இல்ல. ஒரு நபர் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட போட்டியிடாமல் மக்களுக்காக பொது சேவையில் ஒரு அரசியலில் இல்லவே இல்லாமல் வந்த உடனே நான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுவது நியாயமற்றது என்று என் கருத்து. அதனாலதான் நான் விஜய் வெற்றி பெற்றால் எனக்கு அதில் உடன்பாடு இருக்காது. பிகாஸ் விஜய் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக இல்லை. ஆனால் அது ஒரு நீதி இல்லாத ஒரு உலகம் மாதிரி ஆகிடும். நீதி இல்லாத உலகம் தான் இது, அது வேற விஷயம். பட் அதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வர்றாங்க. அரசியல்ல 20-30 வருஷம் இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு சாதனை படைக்க முடியும். நேரா வரீங்க, ஸ்ட்ரெயிட்டாவே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டால் புரியுது சார். சுமன் சார் புரியுது எனக்கு. ஆனா இங்க மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குல்ல, ஒரு விஷயம் பேசப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? எப்ப பார்த்தாலும் திமுக அதிமுக 2 கட்சி தான் ஆள்றாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று தேவை. மாற்று கட்சி வந்தாதான் மக்களுக்கான விஷயங்கள் நடக்கும்ன்ற ஒரு உரையாடலை தொடர்ச்சியா ஏற்படுத்துறப்போ அந்த இடத்துல விஜய் நிக்கிறதுன்றது இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், தொடர்ந்து 40 நாள் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். இரண்டாவது, ஒரு கிளியர் கட் அவர் என்ன செய்வார் ஆட்சிக்கு வந்தார். 2500 ரூபாய் கொடுக்க போறாரு, அப்புறம் அது யாரோ எழுதி கொடுத்த அந்த ஏஐல இதை உருவாக்க போறேன்னாரு, அதெல்லாம் இருக்கட்டும். மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய திமுகவும் அண்ணா திமுகவும் செய்யாத எதை செய்ய போகிறார்? இவங்க 2000 ரூபாய் சொல்றாங்க, 2500 ரூபாய் கொடுக்குறாரு, 500 ரூபாய் ஜாஸ்தி ப்ராமிஸ் பண்றாரு. ரெண்டாவது விஷயம் நான் கேட்கிறேன், ஊழலை ஒழிப்பேன், ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். சரி சார், நீங்க வாங்கல சார், உங்க கட்சிக்காரங்க வாங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க உங்க கட்சிக்காரங்க? அண்ணா திமுக திமுக இந்த மாதிரி மற்ற கட்சிகள் தானே வந்திருக்காங்க. அது ஊழல் கட்சி. இங்க வந்த உடனே அது பாஜக போனாதான் அந்த புனிதமாயிருவாங்க, வாஷிங் மிஷின் கலாச்சாரம்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா தாவேக்காவும் அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு. நீங்க எந்த கட்சியில இருந்தாலும், ஊழல் கட்சி என்று இருந்தாலும், அதிலிருந்து நீங்க இங்க போனீங்கன்னா நீங்க புனிதமாயிடுவீங்களா? எப்படி புனிதமாவீங்க? எப்படி தடுப்பீங்க ஊழலை? சார் இது எல்லாமே இருக்கலாம் சார். சுமன் சார், நான் கேட்கறது என்னன்னா, அவங்க மக்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்கன்னு சமூக வலைதளங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? ஏன் ஒரு வாய்ப்பு விஜய் கொடுக்கலாமே அப்படின்ற பார்வை. சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு முதிய பாட்டியோட வீடியோ வைரல் ஆச்சு. யாருக்கு வாக்களிச்சிங்கன்னா அவங்க ரொம்ப மெல்லிய குரல்ல விசிலுக்கு அப்படின்றாங்க. என்ன சின்னம்னு கேட்கிறப்போ அந்த சிம்பிள் காட்டுறாங்க இல்லையா? இப்ப இது மாதிரியான வீடியோக்கள்லாம் பதிவேற்றப்பட்டு வெளியிடப்படுறதுனா மக்களினுடைய ஆன்மான்னு புரிஞ்சுக்க முடியாதா? மக்களுடைய பல்ஸ்னு புரிஞ்சுக்க முடியாதா? மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா என்றால் நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஏங்குகிறார்கள் என்றால் ஏங்குகிறார்கள். ஆனால் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸை விட ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ் என்ற நம்பகத்தன்மை, இப்ப கேஜ்ரிவால் வந்தார்னா அந்த நம்பகத்தன்மை அவர் கொடுத்தார்.
இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு. அதுல நல்லா ஒரு ரீல விட்டாரு. அந்த அண்ணா ஹசாரே முன்னாடி உட்கார வச்சாரு. அவருக்கு பின்னாடி இருந்துட்டு எல்லாரையும் சூப்பரா ஏமாத்தி விட்டாரு. சோ அத பண்ணாரு. அது 2 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்றாரு. அது ஒவ்வொருத்தரா கூட இருந்தவங்க எல்லாரும் போனாங்க. ஆனா அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்துட்டாரு. சோ என்ன அப்படின்னா ஏதேனும் ஒரு நம்பகத்தன்மை உருவாக்க வேண்டும். இவர் ஒரு பெரிய ஸ்டார். ஒரு 15-16 மீட்டிங்ல 10-10 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன ஐடியாலஜி, என்ன மெசேஜ்? இல்ல உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு புரியல. அப்படியே திமுக எதிர்ப்பு தானே சார்? 90% போடுறாரு. திமுக எதிர்ப்பு தானே சார் அது? திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். திமுகவினுடைய கொள்கைய அப்படியே ஸ்கிரிப்ட் போட்ட மாதிரி படிக்கிறார். என்ன திமுக எதிர்ப்புங்கிறது எதுல? ஒரு நிமிஷம். ஊழல் பண்ண மாட்டேங்கிறாரு, எப்படி அதை தடுப்பாருங்கிறது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? நான் காசு வாங்க மாட்டேன்னா ஊழல் ஒழிஞ்சிருமா? அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஊழலை ஒழிக்க முடியல. ஒரு தலைவர் மட்டும் காசு வாங்காம இருந்தா ஊழல் ஒழிக்க முடியாது. மத்தவங்க அவருக்கு போக வேண்டியது சேர்த்து அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் நடக்கும். எப்படி இதை கொண்டு வர போறீங்க? அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் சொல்றது ஒரு ஹீரோயிக் சென்ட்ரி இருக்கு இல்லைங்க சார் அதுக்குள்ள. திமுக எதிர்ப்பு, தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை நரேட் செட் பண்றதுன்றது ஒரு எம்ஜிஆருடைய வாய்ஸா இருக்கும், ஜெயலலிதாவுடைய வாய்ஸா இருக்கும் அப்படின்ற புள்ளியில அவர் ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்புக்குள்ள மக்களை கொண்டு வராரு, வாக்காளர்களை கொண்டு வர, அதன் மூலமாக ஒரு பலன் அடையலான்ற ஒரு முயற்சி இருக்கும் இல்லையா சார் அதுல? தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கொள்கையும் திட்டங்களையும் முழுமையாக நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எப்படிங்க நீங்க ஏத்துக்க முடியும்? கிட்டத்தட்ட திமுகவுடைய மேனிபெஸ்டோ, திமுகவுடைய ஐடியாலஜி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு தீய சக்தி திமுகனா நீங்க சொல்ல 2 விஷயம். ஒண்ணு குடும்ப அரசியல், அது ஓகே. 2வது ஊழல். ஊழலை எப்படி ஒழிப்பீங்கன்னு நீங்களும் சொல்லல. நான் காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கறத தாண்டி ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? அர்ஜுனா தான் ஊழல் ஒழிப்பாரா? யாரு ஒழிக்கிறதுக்கு அந்த தலைமை ஏற்று தாங்க போறாங்க சொல்லுங்க. ஒண்ணுமே புரியாத ஒரு நான் இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருந்தா முழுமையாக நான் வரவேற்கிறேன். பட் எனக்கு நான் இன்னொன்னு கேட்கிறேங்க, தொகுதி அப்போ ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் எதனால ஒவ்வொரு தொகுதியா போய் கேம்பெயின் பண்ணாங்க? ஏன் ஒரு நாளைக்கு 6 ஸ்பீச் கொடுத்தாங்க? ஏன் வேன்ல ஏறி 40 டிகிரி வெயில்ல டே ஆஃப்டர் டே போனாங்க? அவங்களுக்கு அரசியல் தெரியாதா? அவர்களுக்கு அனுபவம் இல்லையா? என்ன எனக்கு புரியல இந்த லாஜிக். ஒரு 10 மீட்டிங்ல 10 நிமிஷம் பேசிட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது நியாயமா? இல்ல எனக்கு ஐ எம் ஒன்லி ஆன் தட் பாயிண்ட். நான் இல்லாட்டி எனக்கு விஜய்க்கு அகேன்ஸ்டா எதுவுமே கிடையாது. இப்போ விஜயே நான் இந்த முறை எம்எல்ஏ ஆக விரும்புகிறேன், சட்டப்பேரவையில் 5 ஆண்டு நான் பணிபுரிவேன், அனுபவம் பெறுவேன், அதற்கு பிறகு நான் 2031 என்ன சிஎம் கேண்டிடேட்னா ஹேட்ஸ் ஆஃப். அட்லீஸ்ட் அந்த உழைப்புக்கு நான் தயார் என்று அவர் கூறுகிறார். நான் முழுமையாக அதை வரவேற்பேன். வந்த உடனே 2வது நாள்ல சிஎம் ஆகணும். அந்த கட்சியில எனக்கு உண்மையா விஜய சிஎம் ஆக்குறதை தாண்டி என்ன அவர்களுடைய கொள்கைகள்னு எனக்கு தெரியாது. எக்ஸப்ட் திமுகவினுடைய அப்படியே அந்த அறிக்கையை அப்படியே படிக்கிறாங்க, அவ்வளவுதான். சமூக நீதி எல்லாமே திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றாங்க. தந்தை பெரியாருடைய போட்டோ வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் வைக்கிறாங்க, அஞ்சுகம் அம்மாள் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வராங்க. கோவிலுக்கெல்லாம் போறாரு, சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொள்றாரு. கரெக்டுங்க. அப்ப கொள்கை என்ன? வாட் இஸ் தி ஐடியாலஜி? அது அடுத்த எலெக்ஷனுக்கு பேசிக்கலாம் சார். இப்ப முடிஞ்சிருச்சு எலெக்ஷன். இருங்க ஸ்டாலின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் வேலை பிடிச்சாரு. ஞாபகம் இருக்கா? வேலை பிடிச்சதுனால நீங்க உடனே அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு தீபாவளிக்கோ இதுக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ விஷ் பண்றது கிடையாது முதலமைச்சர். நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அன்ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு நிறைய குட்வில் இருக்கு, மக்கள் உங்களை ஒரு ஒரு பெடஸ்டல்ல வச்சிருக்காங்க, ஒரு பெரிய ஸ்டாரா பாக்குறாங்க. அத நீங்க நான் வரதுக்கு தயாருங்க, நான் உழைக்க தயார், உழைக்க நான் கொஞ்சம் கூட உண்மையா சொல்றேங்க. 40 நாள் அவர் போய் கேம்பெயின் பண்ணிருந்தா ஐ வுட் ஹவ் பீன் டிலைட்டட்.
எந்த அர்த்தத்துல சார் இப்ப 3 பேருமே இந்த வெற்றிக்கான கொண்டாட்ட மனநிலைக்குள்ள வராங்கன்றது இருக்கு இல்லையா? உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய தொண்டர்களுடைய கருத்துகள், நிர்வாகிகளுடைய கருத்துகள் எல்லாருமே வந்து நாங்க வெற்றி பெறுவோம்ன்ற புள்ளியை நோக்கி நகர்த்தி நிக்கிறதுன்றது எதை காட்டுது? எப்படிங்க அது சொல்லாம இருக்க முடியும்? உத்வேகப்படுத்துவாங்க. இப்பவே வந்து போயிருங்க, முக்காவாசி சேராது அப்படின்னு ஒரு பேச்சு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னாக்கா தொண்டர்கள்லாம் அன்னைக்கு கவுண்டிங் சென்டரை விட்டே போயிடுவாங்க. இப்ப நீங்க உறுதியாக நம்ம ஆட்சிக்கு தான் வரோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்புங்க. இதுதான் டைலாக் வந்து திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும். அதான் யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகா போட்டிருந்தாரு, திங்கட்கிழமை ஒரு 11 மணிக்கு டிவியை போடுங்க, ரைட்டா? கலைஞர் டிவியில சினிமா போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக தோத்துச்சு. நியூஸ் ஜெயா டிவியில சினிமா போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிமுக தோத்துருச்சு. ரெண்டுத்திலையும் சினிமா போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜய் ஜெயிச்சார். இது ஒருத்தர் போட்டிருந்தாரு சோசியல் மீடியால. அதனால இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நாங்க வேற அடுத்த நாள் டிபேட்டுக்கு வேற பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். நீங்க என்ன சார் எங்க வியூவர்ஸை மாத்தி விடுறீங்க? இல்ல டிபேட் நிச்சயமா உங்க சேனல்ல நிச்சயமா நீங்க பாப்பாங்க. அங்கதான் ஏதாவது ஒரு சேனல்ல படத்தை போட ஆரம்பிச்சிருவாங்க 11 மணிக்கு. சார், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதீதமான நம்பிக்கைக்குள்ள தாவேக்கா இருக்குது இல்லையா? அந்த அதீதமான நம்பிக்கைன்றது ஒரு கற்பனை மனநிலைன்ற புள்ளியை கட்டமைக்கிறீங்களா? எனக்கு அந்த உண்மையா சொல்றேங்க, அவங்க 15-18% ஜெயிச்சாங்கன்னா இட்ஸ் a fantastic performance. ஆனா ஏற்றி விட்டு நீங்க தான் ஆட்சிக்கு அமைக்க போறீங்க, 12 மணிக்கு பதவி ஏற்பு விழான்னு போட்டு அந்த இளைஞர்களோட மனசை நிஜமாவே ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி விடுறாங்க. அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா நார்மலா ஒரு கட்சி முதல் எலெக்ஷன்ல 15% எடுத்தா பிரமிப்பூட்டுற சக்சஸ். அது ஒரு சீட்டு ஜெயிக்கலன்னா கூட அது பிரம்மாண்ட சக்சஸ்ங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்கேயோ தூக்கிட்டு போயிடலாம் இஃப் யூ பில்ட் ஆன் இட். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணி விட்டுருக்கீங்க? 120 வரப்போகுது, 140 சீட்டு வரப்போகுதுன்னு ஏற்றி விட்டுட்டு அது நடக்கவில்லை என்றால் நீங்க நாளைக்கு ஒரு 5 சீட்டு வந்தா கூட அது ஒரு தோல்வி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். விச் இஸ் நாட் கரெக்ட். 5 சீட் அவர் ஜெயிச்சாருன்னா அது மிகப்பெரிய வெற்றிங்க அவருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட நிக்காத ஒரு நபர் வந்து 2 வருஷத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 5 சீட்டு மைட்டி திமுக, மைட்டி அண்ணா திமுகவை வீழ்த்தி வராருன்னா அது பெரிய சாதனை. பேசல சார். ஆனால் இன்னைக்கு நீங்க ஏற்றி விட்டுட்டு நாளைக்கு முதலமைச்சர்னு சொல்லி அது நடக்காவிட்டால், அது நடக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. நடக்காவிட்டால் லட்சக்கணக்கான இந்த இளைஞர்கள் மனது உடைந்து போவார்கள். அது ரொம்ப வருத்தத்தக்கது. சுமன் சார், எப்படி பாக்குறீங்க நீங்க மக்கள் தீர்ப்பை? இல்ல, மக்கள் வந்து இத முழுமையாக வந்து ஆக்சுவலா ஒரு சாய்ஸ், தங்களுடைய தொண்டர்களை உத்வேகப்படுத்துவதற்கு கொடுக்கிற ஒரு டாக் தான் அது. வெற்றி நிச்சயம் என்று சொல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் கடைசி ஓட்டு வரைக்கும், மத்தியானம் 12 மணி வரைக்கும் என்ன சொல்ல போறாங்க? இல்ல எல்லாம் மாறிடுவது, இதெல்லாம் ஏர்லி ட்ரெண்ட்ஸ், போஸ்டல் ஓட்டை என்றாங்க. இது பெட்டி 2வது ரவுண்டு தான் போயிட்டு இருக்கு, 14வது ரவுண்டுக்குள்ள மாறும். ஸோ இது வந்து தங்கள் தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு கவுண்டிங் சென்டர்ல இருக்கிற ஏஜென்ட்டுக்கு ஒரு ஜோஷ் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து நம்ம பெருசா நான் வந்து அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நம்ம மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு கண் அசைவை கூட நோட் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒரு மூத்த தலைவர் கொஞ்சம் இரிட்டேஷன் காட்டினா அதை நோட்டீஸ் பண்ணி, ஏங்க தேர்தலுக்கு அப்புறம் இவ்வளவு இரிட்டேட்டடா இருக்காரு, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ தோத்துற போறோம்ட்டு பாத்தீங்களா எவ்வளவு வீடியோஸ்ல அதை போடுறாங்க. ஸோ இதனால வந்து இன்னைக்கு ஸ்க்ரூட்டினி இருக்குங்க. 20 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஒரு டிவில எங்கேயாவது போனா ஒரு கவரேஜ் வரும், இல்லாட்டி பேப்பர்ல ஒரு போட்டோ வரும். இன்னைக்கு ஒவ்வொரு மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபேஸ் அவர் ப்ரௌன் பண்றாரு. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டு இந்த அமைச்சர் ஏன் இவ்வளவு இரிட்டேட் ஆறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, ரிசல்ட் அவர் பக்கம் போகல. அதனால இதெல்லாம் வந்து நம்ம we cannot take it too seriously. என்னை பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதி ஒரு கிளாசிக் பேட்டில் இருக்கக்கூடும். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் விஜய் ஒரு கிரெடிட்டபிள் அளவுல வாக்குகளை தரக்கூடும். நன்றி சார். நன்றி.